நன்றி செலுத்துக்கிறப்போ ஆண்டவரே. நான் ஒரு 2 மாதமாக இந்த சர்ச்சைக்கு வந்துட்டுருக்குறேன். எனக்கு விடுதலையே கிடைக்கல. போன அமாவாசைக்கு முன் வாரம் இந்த சர்ச்சை ஃபுல்லாக நான் பேரண்ட்டு அலக்கடிக்கப்பட்டேன். அமாவாசை அன்னைக்கு வாங்க அவனுக்கு சுகம் கொடுப்பாரு ஆண்டவர்னு சொன்னாங்க. போன அமாவாசை அன்னைக்கு பூரன் விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. என் பிள்ளைங்க என்னை கூட்டிகிட்டு வரத்துக்கே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. உன்னை கூட்டி போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதும்மா, என்னால் உன்னை பிடிக்கவே முடியல, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்கடான்னு சொன்னேன். கூட்டிகிட்டு வந்தாங்க. போன அமாவாசைக்கு எனக்கு பூரண சுகம் கிடச்சிது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த ஒரு வாரமாக மனசுக்குள்ளேயே ஒரு திகில், ஒரே பயம், காரணம் தெரியல. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். அம்மா ஜெபம் பண்ணாங்க எனக்காக. அந்த அந்த கவலை அந்த நிமிஷமாக எனக்கு மாறி போயிடுச்சு. இங்கேயே எனக்கு பூரண சுகம், ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடச்சிது. ஆண்டவருக்கு நன்றி. என் மகன் போய் ஒரு வாரம் ஆச்சு. கல்யாணத்துக்கு மதுரைக்கு கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு வாரமாக ஃபோன் எடுக்கலை, பதிலும் வரல. ஒரே கவலையாக இருந்து ஞாயிற்றுக்கிழமை கூட கேட்டாங்க, பசங்க வரலையானே, பசங்க வரலையா, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன். நைட்டெல்லாம் டெய்லி ஜெபம் பண்ணி அழுவேன் ஒவ்வொரு நாளும். நைட்டு 1 மணிக்கு திடீர்னு எழுந்து எனக்கு சரியான கவலை வந்துச்சு. என் பிள்ளைக்கு என்னாச்சோ, ஃபோன் எடுக்க மாட்டேன்றான், பதிலும் வரல, கூட யார் போனாங்க யார் வந்தாங்கன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு 1 மணிக்கு எழுந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு போய் பார்த்தா அப்புறம் வந்துட்டு இருந்தேன். ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் மனசுக்கு ஒரு திருப்தியாச்சு. ஆண்டவர்கிட்ட என் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்தாரு. காலையில் கேட்டால் அந்த ஊரில் டவரே கிடைக்காது, ஃபோனே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கணும்ப்பா. ஆனால் எங்களுக்கு இங்கே வரத்துக்கு அநேக தடைகள். ஆனால் ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார். முழு விடுதலையோடு நான் வந்திருக்கேன். இனி மீதி பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக்கொள்ள ஒரு நம்பிக்கையோடு நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். சோதனை